ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த லெமன் டீ உங்களுக்கு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சாஸ்பேனில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணுறேன். இதுக்கு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் நான் வேறு என்ன ஆட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண புதினா இலை, ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. இது எலுமிச்சம்பழம் சாறு, விட்டமின் சியும் இருக்குது, ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்குங்க. இதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சப்ஜா விதை. இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு டயட்ரி ஃபைபராகவும் இருக்கும், நமக்கு ஒரு ஃபுல்னஸும் கொடுக்கும். இது தேனுங்க. நமக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவு வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது மட்டும் நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டீ முடிஞ்சிருச்சு, வடிகட்டிடுறேன். இப்போ 2 கப் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 ஸ்பூன் சப்ஜா விதை போட்டாச்சு. லைம் ஒரு 3/4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மின்ட் லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தேனும் ஆட் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு நம்ம புளிப்பு, இனிப்பு எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷிங்கான ஒரு லெமன் டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வெதுவெதுப்பாகவும் குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். நம்மளை ஹைட்ரேட்டடாகவே வச்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.